அருமையானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் இந்த ஜூலை மாத வாக்குத்தத்த செய்தியை உங்களை அன்போடு கூட நான் வரவேற்கிறேன். இந்த இனிய காலை வேளையிலே மீகா புத்தகம் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம் நமக்கு எல்லாரும் தெரிந்த ஒரு வாக்கியம். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியிலே நடந்து போவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தடைகளை தகர்ப்பவர் அவர்களுக்கு முன்பாக போகிறார். ஹல்லேலூயா. அவர்கள் தங்களுடைய தடைகளை நீக்கி அவர்கள் என்ன பண்ணுவாங்க? வாசலால் பிரவேசித்து கடந்து போவார்கள். தடைகளை தகர்ப்பவர் பிரேக்கர் அப்படின்னு போட்டிருக்கு. தடைகளை தகர்ப்பவர்னா பிரேக்கர், ஆவியானவர் தான் குறிக்குது. ஒட்டச்சி நொறுக்கிட்டு முன்னா போவார். ஹல்லேலூயா. அல்லது யூத பாரம்பரியத்தின்படி மேசியாவை குறிக்கிறது. இது நல்லா இது பண்ணணும்னா யூதாவுக்கும் இஸ்ரவேலுக்கும் உள்ள சிறையிருப்பை மேசியா திருப்புவார் அப்படின்னு மீகா சொல்லுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மீகா மேசியாவை அவர் எங்கெங்கெல்லாம் சரியாக அந்த வசனத்துடைய அர்த்தம் எபிரேய மொழியில எங்கெங்கெல்லாம் சிறைப்பட்டிருக்கிறார்களோ அந்த சிறைப்பட்டிருக்கிற ஜனங்களை அப்படியே அந்த கதவுகளெல்லாம் உடைத்து எல்லா ஜனங்களையும் அந்த சிறைப்பட நகரத்தில் உள்ள கதவுகளெல்லாம் திறந்து அந்த பிரேக்கர் அந்த தலைவர் அவளை நடத்தி கொண்டு வாசலால் உட்பிரவேசித்து இவர்கள் கடந்து போவார்கள் அப்படின்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. அப்ப எங்கெங்கெல்லாம் சிறைப்பட்டிருக்கிறாயோ அதெல்லாம் நீக்கி ஆண்டவர் வாசலால் உட்பிரவேசித்து உன்னை கடந்து செல்லுகிற மாதமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இது ஒரு உயிர்த்தெழுதலின் மாதமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ எங்கெங்க நீ சிறைப்பட்டுக்கிற, எங்கெங்க செத்து கிடக்கிறாய்? லாசரு செத்து கிடந்தான். ஹல்லேலூயா. அப்போ அவர்கள் வைக்கப்பட்டு அவன் வியாதியா இருந்தான். கடைசியில் அவன் கொண்டு போய் வச்சுட்டாங்க. 4 நாளாயிற்று. ஹல்லேலூயா. அவனால் எந்திரிக்கவே முடியல. எப்படி செத்தனால எப்படி எந்திரிக்க முடியும்? அவனை கட்டி கொண்டு போய் அங்கே வைச்சிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. பெரிய அற்புதம் ஆண்டவர் தன்னுடைய மரணத்திற்கு முன்பாக செய்த ஒரு பெரிய அற்புதம். அதாவது தன்னுடைய அந்த எருசலேம் பவனிக்கு முன்பாக செய்த ஒரு பெரிய அற்புதம், லாசருவை உயிரோடு எழுப்புனது. ஹல்லேலூயா. ஒரு 2 வாரத்துக்கு முன்பதாக ஆண்டவர் செய்த பெரிய அற்புதம், பெத்தானியாவில் இருக்கிற மார்த்தாள் மரியாளுடைய சகோதரனாகிய லாசருவை உயிரோடு எழுப்பினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவனை வியாதிப்பட்டு இருந்தான், சொல்லி அனுப்பினார்கள், ஆண்டவர் வரல. ஹல்லேலூயா. நீ ஆண்டவரை கூப்பிட்டு பார்க்கிற, ஆண்டவரே அப்படி போயிட்டு இருக்கிறேன் ஆண்டவரே அப்படின்ட்டு. ஆண்டவர் வர தாமதம் பண்ணாலும் ஆண்டவர் சரியான நேரத்தில் வந்துடுவார். ஹல்லேலூயா. ஏன் மரித்து கல்லறையிலே வச்ச பிறகு அவர் வந்தார்னா காரியம் முத்தின பிறகும் தன்னால் உதவி செய்ய முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்னே போவார். ஹல்லேலூயா. அப்போ உங்களுக்கு தடைகள் என்ன இருக்குது? லாசருவுக்கு வெளியில வர்ற தடை ஒரு கல்லா இருந்தது. ஹல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 39 முதல் 43 வரைக்கும் நம்ம வசிக்கிறோம். இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவருடைய சகோதரியை மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே இப்பொழுது நாருமே 4 நாளாயிற்றே என்றார். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? அப்பொழுது மரித்தவன், கல்லை எடுத்து போடுங்கள். இயேசு கண்களை ஏறெடுத்து, பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடியா உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். நீர் எப்பொழுதும் செவி கொடுக்கிறீர் என்று அறிந்திருக்கிறேன். விசுவாசிக்கும்படியாய் லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். கால்களும் கைகளும் பிரேத சீலினால் கட்டப்பட்டிருந்தது, சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்று சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்று சொன்னார். ஹல்லேலூயா. பாருங்க, பெரிய பெரிய அற்புதம். இன்னும் லாசர் வைக்கப்பட்ட அந்த கல்லறையில் போய் பாருங்க.
லாசர் ஏதோ ஒரு ரூமுக்குள்ள இருந்த மாதிரி, அதை டோரை போட்டு பூண்ட மாதிரி இல்லை, ஒரு குகையா இருந்தது. அது அடியில் இருக்குது. லாசர் எந்திரிக்க கூட முடியாது. அது இருட்டா இருக்குது. அதில் பெரிய நிறைய அற்புதம் இருக்குது. முதல்ல அப்படி கட்டி வச்சு அப்படியே சுத்தப்பட்டிருக்கிறனால சுவாசிக்க கூட முடியாது. லாசருவே வெளியே வா என்று சொன்ன உடனே அப்படியே எழுந்து அப்படியே இந்த படியில் ஏறி சுவாசிச்சு எப்படி மேலே வந்தான். அவனை யார் மேலே கொண்டு வந்ததுன்னு தெரியாது. அல்லேலூயா. அப்படியே மேலே வந்துட்டான். படியில் ஏறி, படியில் கண்ணும் தெரியாது, முகம் சீலையால் சுற்றப்பட்டு இருந்தது. எப்படி கண்ணு தெரிஞ்சு எப்படி படியில் ஏறி வந்தான். இதில் ஏகப்பட்ட அற்புதம் இருக்குது. அல்லேலூயா. அவன் வெளியில் வந்து நின்ற உடனே அவனை கட்டவிழ்த்து விடுங்கன்னு சொன்ன பிறகுதான் அவன் வெளி உலகமே தெரிஞ்சிருக்கும். அல்லேலூயா. பெரிய அற்புதம் இது. அல்லேலூயா. சும்மா ஏதோ லாசர் வெளியே வா அப்படின்னோடனே உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு ரூமில் ஒரு பெஞ்சில் படுத்துக்கிட்டு அப்படியே ஏஞ்சி வந்துட்டான் அப்படின்லாம் கிடையாது. அல்லேலூயா. கீழே படிகளில் ஏறி அவன் வந்து சேர்ந்துருக்கிறான். அல்லேலூயா. அப்போது இவன் பிரேத சீலைகள்லாம் சுற்றப்பட்டிருந்தது. அப்போ கட்டுகள்னால் சுற்றப்பட்டு இருக்கிறீங்களா? அல்லேலூயா. நிறைய பேர் கட்டுகள்னால் சுற்றப்பட்டு ஆவிக்குரிய மரித்த நிலைமையில் இருக்கிறீங்களா? ஒரு கல்லறையிலே வைக்கப்பட்ட சூழ்நிலை இருக்கிறீங்களா? அல்லேலூயா. மரித்தவர்களா தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் நாட்கள் வருகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படியே படுத்து கிடக்கிறியா நீ? இதை பார்த்து கொண்டு ஒருவேளை நீ வியாதியாகி படுத்திருக்கலாம். ஆண்டவர் கட்டுகளை முறித்து வெளியே வா என்று கூப்பிடுகிறார். அல்லேலூயா. தடைகளை தகர்ப்பவர் உங்களுக்கு முன்னே போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. உன்னால் எடுத்து போட முடியாத தடையை ஆண்டவர் எடுத்து போடுவார். கல்லை எடுத்து போடுங்கள் என்று சொல்லுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதே போல் அப்போஸ்தலர் நடபடிகள் 12ஆம் அதிகாரத்தில் அங்கே ஒரு சம்பவம் இருக்கிறது. பேதுரு அங்கே அடைக்கப்பட்டிருக்கிறான். பேதுருவால் வெளியில் வர முடியலை. அவன் காவல் பண்ணப்பட்டிருக்கிறான். அல்லேலூயா. ஏரோது அவனை வைத்து அடுத்த நாள் சிரச்சேதம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டான். அவன் தூங்கிக்கிட்டு இருக்கிறான். அல்லேலூயா. வாசிங்க. ஏரோது அவனை வெளியே வரும்படி குறித்த நாளுக்கு முன்னே ராத்திரியிலே பேது 2 சங்கிலினால் கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவற்காரரும் கதவுக்கு முன்னே சிறைச்சாலை காவல் காத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அந்த அறையிலே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. பேதுரை விழாவிலே தட்டி சீக்கிரமா எழுந்திருந்து அவனை எழுப்பினான். சங்கிலிகள் அவன் கையிலிருந்து கலர்ந்து விழுந்தது. தூதன் அவனை நோக்கி உன் அறையை கட்டி உன் பாதரட்சியை தொடுத்துக்கொள் என்று சொன்னான். செய்தான். உன் வஸ்திரத்தை போர்த்துக் கொண்டு எனக்கு பின்னே வா என்று சொன்னான். பின் சென்று அறியாமல் நினைத்தான். முதலாம் காவல் கடந்து வந்தபோது திறவுண்டது. நடந்து போனார்கள். உடனே தூதன் அவனை விட்டு போய்விட்டான். அல்லேலூயா. என்ன அற்புதமான ஒரு காரியம் பாருங்க. அல்லேலூயா. அங்கே பேதுரு நித்திரை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அங்கே லாசரும் வந்து என்ன சொல்றாரு? முதல்ல சொல்றாரு, நம்முடைய சிநேகிதனாய லாசரு நித்திரை பண்ணி கொண்டிருக்கிறான், நாம் அவனை எழுப்ப போகிறோம்னு சொன்னார். அல்லேலூயா. நாம் அவனை எழுப்ப போகிறோம்னு சொன்னார். நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரை பண்ணி கொண்டிருக்கிறான் அப்படின்னாரு. இங்கே பேதுரு என்ன பண்ணியிருக்கிறாரு? நித்திரை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் அடுத்த நாள் வந்து அவர் தலை சீவப்பட போகிறது. ஒரு மீன் தலையை சீவுறது மாதிரி இவர் தலையை சீவ போகிறாங்க. அப்போ நித்திரை பண்ணி கொண்டிருக்கிறார். 2 சேவகர் நடுவே 2 சங்கிலி போட அப்படின்னு நித்திரை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. எவ்வளவு பலத்த காவல். உள்ளுக்குள்ள 2 பேர், அப்படி 2 சங்கிலி, வெளியில் அந்த ரூமுக்கு வெளியில் 2 சேவகர் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த நகரத்திலே வந்து 2 சேவர்கள்லாம் காவல் காத்துக்கிட்டுருப்பாங்க. எல்லாருக்கும் ஒரு அயர்ந்த நித்திரையை வர பண்ணிட்டு ஆண்டவர் பேதுருவை மட்டும் தூதனை அனுப்பி விடுவிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் தமக்கு தூதனை அனுப்பி தமக்கு பயந்தோர்களை சூழ பாளையமரையும் விடுவிக்கிறார். அல்லேலூயா. எவ்வளவு அந்த வசனம் உண்மையாக இருக்கிறது. அப்ப எந்த சூழ்நிலை நீ கட்டப்பட்டு இருக்கலாம், தடைகளை தகர்ப்பவர் அங்கே வந்து நிற்பார். தன்னுடைய தூதனை அனுப்புவார். தானே வந்து நிற்பார். வெளியே வா என்று சொல்லுவார். அப்பொழுது நீ வெளியே வருவாய். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களுக்கு முன்னே போகிறார். அல்லேலூயா.
தலையை தப்பர் உங்களுக்கு முன்னே போவார், வாசலால் பிரவேசித்து கடந்து போவீர்கள். அல்லேலூயா. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு உயிர்த்தெழுதல் நடக்கணும். பேதுருவுக்கு அவ்வளோதான், நம்ம செத்துட்டோன்னே நினச்சிட்டாரு. அல்லேலூயா. ஆனாலும் அவர் ஒரு நம்பி விசுவாசத்தில் அவர் தூங்கிக்கிட்டு இருக்கிறாரு. எப்படியாவது ஆண்டவர் இது பண்ணிடுவார். அவர் ஆண்டவர் அந்த அற்புதத்தை செஞ்சவனே தான் ஒரு கனவு பார்க்குற மாதிரி நினைச்சதான் சொல்றாரு. தான் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்தான். தரிசனம் காண்கிறதுனா ராத் தரிசனம்னா கனவு காண்கிறதா நினைச்சான். உண்மையில அவன் இப்படி நடக்கும்னு நினைக்கவே இல்லை. பேதுருவை எல்லாம் கூட்டு போய் ஒரு வீதி நடுக நடந்து போன போது பேதுரை விட்டு போயிட்டாரு. அப்படியா, ஐயோ நம்ம இப்போதான் சேர்ந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஒரு தெளிவு பேதுரு என்ன பண்ணாரு, பாதரட்சியை தொடுத்துக்க கிளம்பு அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. நீ இருக்கிற வேண்டிய இடம் எதுவும் இல்லை, கிளம்புன்னு சொல்றாரு ஆண்டவர். அல்லேலூயா. உன்னை விடுவிக்க போகிறார். அல்லேலூயா. இது ஒரு பகுதி. ரெண்டாவது பகுதி, உயிர்த்தெழுதல் நடக்கணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், முதல்ல விசுவாசம் வேணும். அல்லேலூயா. சில காரியங்கள் இது உங்களுக்கு, சில காரியங்களை நீங்களே கொண்டு போய் கல்லறையில் வச்சிருப்பீங்க. இது அவ்வளவுதான் அப்படின்னு இருப்பீங்க. வருகிற மாதங்களில் சில பிரச்சனைலாம் மோசமாக போய் கொண்டு போய் கல்லறையில் வைக்கிற அளவுக்கு போயிடும். அல்லேலூயா. கொண்டு போய் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்ட்டு பிரேத சிலையால் சுற்றி என்ன பண்ணுவாங்க, கொண்டு போய் வச்சுருவாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுவார், அந்த கல்லை எடுத்து போடு. அல்லேலூயா. அந்த கல் என்ன கல், அவிசுவாசங்கிற கல். அந்த கல் என்ன கல், அவருடைய மார்த்தாள் சொன்னார், ஆண்டவரே 4 நாளாயிற்றே நாருமே அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா. நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமை காண்பார். இந்த அவிசுவாச கல்லை எடுத்து போடுங்க. நீ எடுத்து போட வேண்டிய கல் அவிசுவாசங்கிற கல் முதலாவது. அல்லேலூயா. அவிசுவாசங்கிற கல்லை எடுத்து போடும் முதல்ல, அப்பதான் உயிர்த்தெழுதல் நடக்கும். இது ஒரு உயிர்த்தெழுதலின் மாதம். ஆமே. 7வது மாதம். 7ன்னா உயிர்த்தெழுதல் அர்த்தம். 7ஆம் நாளிலே ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த நாள் அது. அல்லேலூயா. 7ன்னா பூரணம். ஆண்டவராகிய தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தப்படுத்தி அதில் ஓய்ந்து இருந்தார். அல்லேலூயா. உன்னை போராட்டத்தை விட்டு நீ ஓய்ந்திருக்க வேண்டிய காலங்கள் அது. ஆனால் அதற்கு முன்னாடி சில போராட்டங்கள் இருக்கலாம். அல்லேலூயா. அதெல்லாம் நீ மிதித்து மேற்கொள்ள வேண்டும். உனக்கு எதிராக இருக்கிற ஆவிகளெல்லாம் நீ மிதித்து மேற்கொள்ள வேண்டும். அதை எப்படி மேற்கொள்வது என்று ஆவியானவர்கள் நீ கேட்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. நீ விசுவாசத்தோடு காத்திருக்கணும். அவிசுவாசங்கிற கல்ல புரட்டு, பயங்கிற கல்ல புரட்டு. 2வது பயங்கிற கல்ல புரட்டி தள்ளு. எல்லாத்துக்கும் பயம், அதை புரட்டி தள்ளு முதல்ல. அல்லேலூயா. அல்லேலூயா. எந்த சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவர் அங்கே நிற்பார். அல்லேலூயா. எழுந்திருன்னு சொல்லுவாரு. அங்க பாரு, லாசரு வெளியே வா, இங்க பேதுரு நோக்கி தூவன் சொல்ல, எழுந்திரு எழுந்திரு, உன் பாதரட்சியை தொடுத்துக்கொள், நீ இருக்க வேண்டிய இடம் எதுவும் இல்லை, சிறைச்சாலையிலிருந்து எழுந்திரு அப்படின்னு சொல்லுவார். அல்லேலூயா. உன் சிறை கதவை உடைச்சு வெளில கொண்டு வர, உன் கல்லறையை திறந்து வெளில கொண்டு வருவாரு. அல்லேலூயா. சில காரியங்களை நீங்க கொண்டு போய் சிறைச்சாலையில் வச்சிருப்பீங்க, கல்லறையில் வச்சிருப்பீங்க. நீங்க யாரையாவது அப்படி சிறைச்சாலையில் வச்சிருக்கிறீங்களா? யாரையாவது மன்னிக்க மாட்டேன்னு வச்சிருக்கிறீங்களா? அந்த கதவை திறந்து விடுங்க முதல்ல. சிலர்கிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு வச்சிருக்கிறீங்களா? அந்த கதவெல்லாம் திறந்து அவங்கள்ட்ட பேசுங்க முதல்ல. அல்லேலூயா. அவங்கள்ட்ட பேச மாட்டேன் அப்படின்னா முதல்ல கதவை திறந்து அவங்கள வெளில விடுங்க முதல்ல. அல்லேலூயா. அப்போதான் ஆண்டவர் உங்கள் கதவை திறந்து உங்களை வெளில விடுவார். அல்லேலூயா. எவன் மன்னிக்கிறானோ அவனுக்கு மன்னிக்கப்படும். அல்லேலூயா. அப்படியே பிதாவானவரும் உங்களுடைய தப்பிதங்களை அவரை நீங்கள் மன்னிச்சா மன்னிப்பார், தப்பிதங்களை மன்னியாத தப்பிதங்களை மன்னிக்க மாட்டார் பிதாவானவர். அல்லேலூயா. அல்லேலூயா. பாவம் மன்னிக்காமல் போகிறது பெரிய தண்டனை, பாவம் மன்னிக்கப்படாமல் போகிறது பெரிய தண்டனை. அல்லேலூயா. அவ்வளோதான், எந்த ஆசீர்வாதமும் கிடைக்காது. அதை புரிந்து கொள்ளணும். அல்லேலூயா. அதுக்கு பாவம் மன்னிக்கப்படணும் அப்படின்னா நீங்கள் மற்றவங்க பாவங்களை மன்னிச்சவங்களை விடுதலை பண்ணுங்க முதல்ல. அல்லேலூயா. சில பிரச்சனைகளை நீ கொண்டு போய் கல்லறையில் வச்சுட்ட, அவ்வளோதான், இவர் திருந்த மாட்டார் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். கனவு திருந்த மாட்டார், இந்த பிள்ளை திருந்தாது, இதை வராதுன்னு வச்சுட்ட. அல்லேலூயா. நீ முதல்ல அவிசுவாசன கல்லை எடுத்து போடு. ஆண்டவரே வெளியே வா, மறுபடியும் முயற்சி பண்ணுங்க, மறுபடியும் முயற்சி பண்ணுங்க, இந்த காரியத்துக்காக மறுபடியும் முயற்சி பண்ணுங்க. அல்லேலூயா. அவிசுவாசங்கிற கல்லை எடுத்து போடு, பயங்கிற கல்லை எடுத்து போடு, சில நேரத்தில் பரியாசங்கிற கல்லை எடுத்து போடு. சில நேரத்தில் வச்சுட்டு அதை கிண்டல் பண்ணவே ஆரம்பிச்சிட்டோம், இதெல்லாம் எங்கே நடக்க போகும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டோம். அல்லேலூயா. வாழ்க்கை குறித்து நீங்களே சிரிச்சுக்கிறீங்க நிறைய நேரத்தில். அல்லேலூயா. அதை எடுத்து போட்டு சீரியஸ் ஆயிரு, ஆண்டவர் வந்துட்டாரு. அல்லேலூயா. எடுத்து போட்டுன்னு அவர்கிட்ட ஒரு சத்தம் வரும், இந்த பிரச்சனையே வெளிலவா சரியாகுன்னு சொல்லுவார். லாசரு வியாதிப்பட்டவனாய் மரித்தான், வெளியில் வந்தான், கட்டை வெளுத்து விட்டாரு, வியாதி என்ன ஆயிடுச்சு, குணமானதானே எழுந்திரிச்சு வந்தான்.
வியாதியாக கம்ப்ளீட்டாக குணமானவனாக தான் உயிர் தெழுந்து வந்தான். அதுக்கப்புறம் விருந்தில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற இருக்கிறார். தடைகளை நீக்கி போடுவார், உங்களுக்கு முன்னே கடந்து போவார். சில தடைகளை அவர் நீக்குவார், சில தடைகளை நீங்கள் தான் நீக்கணும். அல்லேலூயா. நீ சில அப்படியே ஒரு பிரேத கல்லறையில் இருக்கிற மாதிரி இருக்கிறியா? உன்னை பிரேத சீலையெல்லாம் சுற்றப்பட்டாத மாதிரி பிசாசின் கட்டுகளில், வியாதி கட்டுகளில் சுற்றப்பட்டு உன்னை வச்சுருக்காங்களா? ஆஸ்பத்திரியில் வச்சுருக்காங்களா? அங்கேருந்து உன்னை வெளியேற்றுவார். அல்லேலூயா. நீ சில பிரச்சனைகளை கல்லறையில் வச்சுருக்கிறியா? அப்போ நீ அந்த கல்லறையில் போடப்பட்ட கல்லை எடுத்து போடு, அவிசுவாசங்கிற கல்லை எடுத்து போடு, இல்லைன்னா அற்புதம் நடக்காது. அல்லேலூயா. ஆண்டவர் யபீருவின் மகளை வந்து எழுப்பும்போது அங்கே முதல்ல போய் சொன்னார், நீங்கள் முதல்ல வந்து இவங்களெல்லாம் வெளில போக சொல்லு அப்படின்னு சொன்னார். அவள் நித்திரையாக இருக்கிறாள் அப்படின்னு சொன்னார். அவர் மரிக்கவில்லை, சாகவில்லை, நித்திரையாக இருக்கிறாள். ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் நித்திரை தான். அல்லேலூயா. எல்லாரும் பார்த்து சிரிச்சாங்க, இந்த பரியாச கொண்டவரும் முதல்ல வெளில அனுப்புன்ட்டு. அல்லேலூயா. அப்போ ஆண்டவருக்கு வந்து உயிர்த்தெழுதல் நடக்கணும்னா அவிசுவாசம் இருக்கக்கூடாது, பயம் இருக்கக்கூடாது, பரியாசம். அதெல்லாம் பரியாசம் பண்ணாங்க. முதல்ல இதெல்லாம் வெளில, இந்த கூட்டத்தில் வெளில அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு யார் விசுவாசிக்கிறாங்களோ அவனை மட்டும் பக்கத்தில் வச்சுட்டு சிறு பெண்ணை எழுந்துருன்னு சொன்னார். அல்லேலூயா. தலித்தாகுமி, சிறு பெண்ணை எழுந்துரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படிப்பட்ட உயிர்த்தெழுதலை நான் அனுபவிக்க போகிற மாதங்களாக இருக்கிறது. அப்படியே ஆண்டவர் அந்த உயிர்த்தெழுதலை உங்கள் வாழ்க்கையில் நடப்பிப்பாராக. அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.